போன வீடியோவில் கரூர் சம்பவத்துக்கு ஒரு ரசிக வெறின்றது எந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, இவ்வளோ பெரிய ஸ்டாம்பீடை கிரியேட் பண்ணியிருக்குன்றதை தெளிவாக பார்த்தோம். அந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு காரணன்றதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து விஜய் அவர்களும் அவர் தரப்பில் இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. அதாவது அந்த சம்பவத்துக்கு எந்தவித பொறுப்பேற்காமல் இந்த கான்ஸ்பைரசி ஃபேக் நியூஸை பரப்புற தன்னோட ரசிகர்களை எந்தவித கேள்வியும் கேட்காம அவங்கள கண்டிக்காமல் அவர் பாட்டுக்கு சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஐ மிரட்டிக்கிட்டு இருந்தார். இது ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. இதுக்கு நம்மளும் கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். மேலும் மேலும் அவருடைய ரசிகர்களை தூண்டி விடுற மாதிரி தான் அவரோட பேச்சுன்றது இருந்துச்சு. அதை தொடர்ந்து கோர்ட்டுக்கு கேஸும் ஆச்சு. அதில் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்புன்றதே இல்லைன்ட்டு கோர்ட்டே கிழிச்சு அனுப்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இஷ்யூவை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை எந்த விதத்துலையும் அதுக்கு பொறுப்பெடுத்துக்காமல் தன்னுடைய ரசிகர்களை தூண்டி விட்டு இப்படி ஒரு மாப் மென்டாலிட்டி உள்ள கூட்டத்தை வச்சு ஏதாவது ஃபேக் நியூஸு கான்ஸ்பைரசின்ட்டு பரப்பி அவங்கள மேனிப்புலேட் பண்ணி இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு மனநிலை. இந்த மனநிலையை எப்படியாவது நீக்கியாகணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து உட்பட்டிருக்கோம். இன்றைக்கி விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம்ன்றது வந்து நல்லா படித்த கூட்டம் தான். மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு டிகிரியாச்சும் படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான கூட்டம் தான். அவர் மேலே குற்றச்சாட்டும் இருக்குது, நிறையா ஸ்கூல் பசங்கள்லாம் பேசுகிறாங்கட்டு, அதை நம்ம விட்டுருவோம். ஆனால் மேக்ஸிமம் இருக்கிற அந்த வாக்காளர் அப்படின்ட்டு வர இளைஞர்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டிகிரியாவது படித்த இளைஞர்கள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடுன்ற மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்களில் முன்னோடி மாநிலமாக இருந்துட்டு வருது. கல்வியாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதே மாதிரி பொருளாதாரம், மருத்துவம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பல வகையில் முன்னோடி மாநிலமாக இருக்க தமிழ்நாடு எப்படி இந்த ரசிக வெறியில் இப்படி நம்ம கண் முன்னாடியே இருந்த இளைஞர்களை வந்து மந்தையாக அதை நோக்கி, அதாவது சினிமாவை நோக்கி ஓட விட்டுச்சுன்றதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா முதல் சாதி ஒழிப்பு போராளியான அயோத்திதாச பண்டிதர் தாத்தா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் பிறந்த மண் இந்த தமிழ் மண். அன்னைக்கு பார்ப்பனிய ஆதிக்கம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. முக்கியமாக காங்கிரஸ் கட்சி பார்ப்பன கூடாரமாகவே இருந்துச்சு. இதை எதிர்த்து பார்ப்பனர் அல்லாதார் ஒரு கட்சி உருவாக்கணுன்ட்டு பிடி தியாகராய செட்டியார், பிடி ராஜன், நடேச முதலியார், பனங்கல் அரசர், டிஎம் நாயர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கட்சி தான் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டின்றது முக்கியமாக வகுப்பு வாரி உரிமை, பெண்களுக்கு முன்னுரிமை, அதே மாதிரி பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்களுக்கு அரசியலில் முன்னுரிமை, இப்படி பல முற்போக்கான விஷயங்களுக்காக பாடுபட்ட ஒரு கட்சி. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. 1920 ராமசாமி முதலியார், டிஎம் நாயர், வெங்கட ரெட்டி நாயுடு இவங்கெல்லாம் சேர்ந்து வகுப்பு வாரி உரிமை வேணும் பார்ப்பனர் அல்லாதாருக்குன்னு சொல்லிட்டு லண்டனில் போய் இதுக்காக வந்து வாதாடி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு அன்னைக்கு இந்தியா முழுக்க எங்கேயுமே விழிப்புணர்வு இல்லாத இந்த வகுப்பு வாரி உரிமைக்காக அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்த மாதிரி தலைவர்கள்லாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அடுத்து வந்த தந்தை பெரியார் எந்தவித சமரசமும் இல்லாமல் ஒரு இயக்கத்தை உருவாக்கி சாதி, மதம், கடவுள், பார்ப்பனர் இப்படி எதையுமே பாரபட்சம் பார்க்காம அதில் இருக்க மூட நம்பிக்கைகளெல்லாம் எதிர்த்து ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. வீடு வீடாக தெரு தெருவாக பிரச்சார கூட்டம் நடத்தி அவருடைய கருத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு. அதை தொடர்ந்து அறிஞர் அண்ணா அவர்கள் பத்திரிகை மூலமாக, முக்கியமாக குடியரசு, விடுதலை, முரசொலி அந்த மாதிரியான பத்திரிகை மூலமாக வந்து அந்த திராவிட இயக்க கருத்துக்கள் எல்லாம் வந்து பரப்பி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்குற பணியில் தீவிரமாக வந்து ஈடுபடுறாரு. அந்த சமயம்தான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்குது. இதில் பல இளைஞர்கள் தங்களோட உயிரை விடுறாங்க. முக்கியமாக தாளமுத்து நடராசன், அதே மாதிரி திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் தமிழ் வாழ்கன்ட்டு தமிழுக்காக தன்னுடைய உயிரை நீத்த சின்னசாமி அவர்கள், இப்படி நிறையா பேர் வந்து தங்களோட உயிரை விடுறாங்க. தமிழ் மொழிக்காக, தன்னுடைய மொழி, தன்னோட அடையாளம் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்றதுக்காக அதை அழிய விடாமல் அப்படி ஒரு போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பல தலைவர்கள் வராங்க. அடுத்து கருணாநிதி வராரு. கலைஞர் கருணாநிதி வந்து அண்ணாவோட சேர்ந்துட்டு இதை மாதிரி முரசொலி மூலமாக தன்னுடைய திராவிட இயக்க கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறாரு. அந்த டைமில் தான் திராவிட இயக்கம் எடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப் நாடகம். நாடகத்தின் வாயிலாக அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி அவங்களோட வசனத்தின் மூலமாக மக்கள்கிட்ட திராவிட கருத்துக்களை வந்து பரப்புனாங்க. இதே மாதிரி நாடகத்தின் மூலமாக தன்னோட நடிப்பு திறமையால் திராவிட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள். அந்த காலத்தில் பெரும்பாலும் சொல்லுவாங்களாம், அதாவது தினம்
எம்ஆர் ராதா அவர்களோட நாடகத்துக்கு வந்து வந்தவங்களே திரும்ப ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியலை சர்க்காசமாக பேசி மக்கள்கிட்ட திராவிட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு நாட்டில் என்னென்ன காங்கிரஸ்காரன் தப்பு பண்ணுறான் அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், அந்த காலத்தில் அதெல்லாம் நல்லாவே எம்ஆர் ராதா பண்ணுவாராம். அதனால திராவிட இயக்கத்தோட பிரச்சார பீரங்கியாகவே எம்ஆர் ராதா அவர்கள் வந்து செயல்பட்டு இருந்தார். அதைத் தொடர்ந்து திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம்ட்டு அறிஞர் அண்ணா ஒரு தனி இயக்கம் உருவாக்குறாரு. அந்த இயக்கத்துக்கு பின்னாடி அறிஞர் அண்ணா அவர்களோட தலைமையின் கீழே நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்க. அந்த இளைஞர்களோட போராட்டம் தான் 3ஆம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அதுவே காங்கிரஸோட தோல்விக்கு வழிவகுக்குது. இப்படி இருக்கும்போது எம்ஆர் ராதா அவர்களும் திகால இருக்காரு. அவர் திமுகவுக்கு வரல. அவர் திகாக்கு பெரியாருடைய பிரச்சார பீரங்கியாகவே தான் செயல்பட்டு வராரு. எலெக்ஷனில் திமுகவுக்கு எதிராகவே பேசுகிறாரு. காமராஜருக்கு ஆதரவாக வந்து அந்த எலெக்ஷனில் வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு வந்து ஒரு பிரச்சார பீரங்கி தேவை, அதாவது சினிமாவில் வசனம் பேசுகிறதுக்காக ஒரு பிரச்சார பீரங்கி தேவைன்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர்ன்ற ஒரு பிம்பம் வந்து கருத்தியல் ரீதியாக கூட்டத்தை உருவாக்கலை. அவர் வந்து வெறும் அவருடைய அந்த சினிமா வசனம் அந்த அவரோட தோற்றத்துக்காக உருவாக்குன ஒரு பிம்பம் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்டமைச்சது. அவருக்கு கலைஞர் மாதிரியோ அறிஞர் அண்ணா மாதிரியோலாம் கருத்தியல் ரீதியான கூட்டம் இல்லாமல் ஒரு அவரோட வசீகரத்துக்கும் அவர் பேசக்கூடிய வசனத்துக்கும் தான் கூட்டம் வந்துச்சே தவிர அது கருத்தியல் ரீதியான கூட்டமாக வந்து அன்னைக்கு இல்லை. அப்படி தான் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமைன்றது வந்து லேட்டராக வந்து உருவாகுது. அவர் முதல்வர் ஆகிறாரு. அதுவே இந்த ரசிக மோகத்துக்கு ஒரு தொடக்க புள்ளியாக வந்து அமையுது. இப்படி வெறும் சினிமாக்காரன்ற அந்தஸ்துலையும் விளம்பரம் மக்கள் நலன்ட்டு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு திராவிட இயக்க கருத்துக்கள்ன்றது சினிமாவில் ரொம்பவே குறைஞ்சி போயிடுது. போக போக அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையை இங்கே நடக்கலன்னு தான் வந்து சொல்லணும். இவ்வளோ பெரிய சாதனைகள், இவ்வளோ ஆளுமைகள், இவ்வளோ தலைவர்கள் இருந்த ஒரு இயக்கம் அடுத்த தலைமுறைக்கு அவங்கள சொல்ல மறந்துருச்சுன்றது தான் நம்ம ஒத்துக்கிட்டாகணும். இது திராவிட இயக்கத்தோட ஒரு பெரிய தோல்வின்னு தான் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கமாக இருக்கட்டும், இன்றைக்கி வாக்கு வங்கியில் 3ஆவதாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் கட்சியாக இருக்கட்டுமே, அவங்க முனைப்பெல்லாம் எதை நோக்கி இருக்குது? திராவிடத்தை ஒழிக்கணும், திராவிட கட்சிகளை எப்படியாவது தமிழ்நாட்டை விட்டு அகற்றி ஆகணும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பேசுகிறவனே 8% வாக்கு வங்கி வச்சுருக்கான் நம்ம தமிழ்நாட்டில். அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம திராவிட இயக்கத்தோட சாதனைகளையும் திராவிட இயக்க தலைவர்களையும் எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கு போய் கொண்டு சேர்க்காமல் இருக்கோன்றத திமுக திக மாதிரியான இயக்கங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். நான் எல்லா பெரியாரிய இயக்கங்களையும் நான் குறை சொல்ல வரலங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பணபலத்தாலும் செல்வாக்காலும் வளர்ந்துருக்கக்கூடிய திகாவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஏன் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து திராவிட கருத்துக்கள் பெரியாரை பற்றின கருத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்காமல் இருக்காங்கன்ற ஒரு ஆதங்கம் தான். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எடுத்துக்கோங்களேன், அவங்க ஃபேமிலியாகவே வந்து அடுத்தடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஷாக்கா ட்ரைனிங் அனுப்பிவிட்டு சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம வந்து நம்மளோட அடுத்த தலைமுறையில் இருக்க இளைஞர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க மாட்டோம். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, ஏதோ வாசிப்பு பழக்கம் இருக்குது, மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் வாசிப்பு பழக்கம்ன்றதே ரொம்பவே கம்மியாயிருச்சு. இப்போது நம்ம தமிழ்நாடுன்றது வந்து திராவிடம், பொது உடைமை, தலித்தியம் இதெல்லாம் சேர்ந்து கற்றுத்தேர்ந்த ஒரு முன்னோடியான மாநிலமாக இருந்தது. இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ற ஒரு ஆதங்கம் தான் இந்த வீடியோவே. இன்றைக்கி சுபவி ஐயா அவர்கள் வந்து திராவிட பள்ளின்ட்டு மாணவர்கள் மத்தியிலையும் நிறையா பெரியவர்கள் யாராச்சும் பெரியாரை பற்றி படிக்கணுன்ட்டு ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வகுப்பு எடுக்கிறாரு. அதே மாதிரி சில செல்வாக்கு இல்லாத இயக்கங்களும் அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதே மாதிரி திமுகவும் செப்டம்பர் மாதம் திராவிட மாதம்ட்டு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலலாம் பயங்கரமாக விளம்பரம் பண்ணி முப்பெரும் விழான்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அதில் வந்து பெரியார், அண்ணா, கலைஞரோட ஃபோட்டோலாம் வந்து சின்னதாக இருந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முகமும் தான் பெருசாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்படி திராவிட கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி எந்த விதமான ஒரு நல்லதும் பண்ணாமல் வெறும் அந்த மாப் மென்டாலிட்டி உள்ள கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம எம்ஜிஆரை வச்சு பெருசாகவே கோட்டை விட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் திமுக தான். அதுக்கு நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. அன்றைக்கி எம்ஜிஆர் வச்சு ஒரு அடையாள அரசியல் பண்ணாங்கல்ல, அதன் விளைவு தான் இன்றைக்கி விஜய் அவர்களோட அரசியலும் வந்து நிற்கிது. இது
நம்மளுடைய ஒரு பெரிய தப்பு. அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும். இந்த அரசியலுக்கு வர நடிகர்களும் நல்ல கூட்டத்தை உருவாக்குறாங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இன்றைக்கி கூட பாருங்கள், விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்தை பற்றி வதந்தி பரப்புனவர் ஒரு ஐஏஎம் MBA கிராஜுவேட்டுங்க. அவர் கைதாகியிருக்காரு. தான் படிப்பெல்லாம் விட்டுட்டு தான் தலைவனுக்காக முட்டு கொடுக்க போனாரே, இன்னும் அவரோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறி தான். நாளைக்கு அவர் ஃபாரினுக்கு போக முடியுமான்றது தெரில, அவருக்கு வந்து விசா கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரில. ஏன் ஈவன் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கூட அவரை ஹையர் பண்ணி பெர்மனெண்ட் ஆக்குவான்றதாவே ஒரு கேள்விக்குறி தான். ரொம்பவே அந்த பேக்ரவுண்ட் செக்கிங்கில் அவர் ரொம்பவே பாதிப்படைவார். இதுக்கு கட்சி வந்து நிற்குமா? எங்கே நிற்கும்? புசி ஆனந்த் சொன்னார், நான் வந்து கரூருக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணலை, மாவட்ட செயலாளர் தான் ஆர்கனைஸ் பண்ணாருன்ட்டு கை காட்டிட்டு போனார்ல, இப்படி கை காட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக பேச பழகுங்க. சும்மா ஆபாசமாக எதையாவது பேசிக்கிட்டு எவனாவது உங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணால் அவனுக்கு கீழே கமெண்ட் போட்டுக்கிட்டு, முக்கியமாக அது பெண்கள் இருந்தால் அவங்கள அவதூறாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக நீங்கள் மாணவர்களாக இருந்தால் உங்கள் லைஃப் அதோட க்ளோஸு. அவங்க லீகலாக ப்ரொசீட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃபே க்ளோஸு, அந்த மாணவரோட லைஃபே க்ளோஸு. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஐடியில் ஏதாவது பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி வதந்தி பரப்பிக்கிட்டும், இந்த மாதிரி அந்த கம்பெனியை முன் வச்சு நீங்கள் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லீகலாக ப்ரொசீட் பண்ணாங்கன்னா உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். அதனால பேசும்போது பார்த்து பேசுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.